நீங்க இந்த தர்காக்கு போறதுனால, இந்த விஷயம் கேட்கறதுனால வந்து அல்லாஹ் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க அண்ட் இந்த பேஜ ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க தர்காக்கு போயிட்டு அவங்க முன்னாடி உட்கார்ந்து அவங்க கிட்ட வந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிற மாரி எங்களுக்கு நீங்க இது குடுங்க, எங்களுக்கு நீங்க இது பண்ணுங்க, உங்களால தான் பண்ண முடியும் சொல்லிட்டு நீங்க சொல்றதுனால, உங்க அல்லாஹ்வ நீங்களே வந்து மரியாதை குறைவா நடத்துற மாரி ஆவுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். சில பேர் சொல்லுவாங்க, நாங்க வந்து அல்லாஹ் கிட்ட வந்து டைரக்ட்டாவும் கேட்கிறோம். ஆனா வந்து இவங்க மூலியமா இவங்க த்ரூவா வந்து நாங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறோம் அப்படின்னா, அதுதான் கிடையாது. ஏன்னா மஸ்ஜிதுக்கு போறது, குர்ஆன் படிக்கிறது இது எல்லாமே வந்து ஃப்ரீ. இதுக்கு வந்து ₹1 செலவு ஆகாது. பட் நீங்க வந்து தர்காக்கு போய் வந்து ஒரு விசிட் பண்றதுனால, அங்க நெறைய ஃபார்மாலிட்டீஸ், ரிச்சுவல்ஸ் பண்றதுனால அது வந்து நெறைய செலவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரீயா ஒரு விஷயம் அல்லாஹ் வந்து நம்ம பண்ணுங்கன்னு கைட் பண்றப்ப, நம்ம காசு குடுத்து எதுக்காக ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம தர்கா விசிட் பண்றது, தர்கால போய் நீங்க மண்டியிட்டு எல்லாம் கேட்கறது பார்த்தீங்கன்னா, பித்தா அண்ட் ஷிர்க்ல வந்து உங்களுக்கு முடியுது. நம்ம பித்தா அண்ட் ஷிர்க் பண்றவங்க வந்து நம்ம இஸ்லாம்லயே இல்ல, அவங்க இஸ்லாமியர்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. குர்ஆன்லயும் இதுதான் மென்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தர்கால இருக்கிற நிறைய விஷயத்தினால தான் நான் நன்மை நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல வந்து அல்லாஹ் முக்கியமான விஷயத்தை என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து போய் தர்கால வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்கிறீங்க. அவங்க வந்து வந்து ஒரு ஒரு ஈய கூட வந்து அவங்களால உருவாக்க முடியாது. ஆனா என்னால முடியும். அப்ப நீங்க பாத்துக்கலாம் வந்து யாரால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு குர்ஆன் வந்து தர்ஜுமாவோட படிக்க ஆரம்பிங்க. இல்லாட்டி குர்ஆன் தர்ஜுமா கேட்க ஆரம்பிங்க. இப்படி நீங்க பண்றதுனால அல்லாஹ் நம்ம குர்ஆன் மூலியமா என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற எந்த விதமான சோர்ஸும் வந்து ஒரு ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க டைரக்ட்டா அல்லாஹ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ். சில பேர் வந்து இல்ல இந்த வீடியோ பார்த்து நீ சொல்றது தப்பு, நீ எப்படி அந்த மாதிரி பண்ணலாம், அந்த டிஃபெண்ட் ஆவறீங்க அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுக்கட்டும். நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்து தீனோட ஒரு வழியில வரணும்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அண்ட் யாருக்காச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படுது, அவங்களுக்கு இந்த அட்வைஸ் தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ யாரோட மனசு புண்படுத்துக்காக இல்லை, இது கண்டிப்பா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் வந்து ஒரு சோர்ஸ் மூலியமா தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம இஸ்லாம் வந்து நல்ல வழியா போய் அடையணும்னு சொல்லிட்டு தான் ஒரு நியத் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.